அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஸ்பை அப்படின்ற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னாலோ இல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அது பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா சுபாஷ் அப்படின்ற ஒரு ரா ஆபீசரை காமிக்கிறாங்க. காதர் கான் அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட சுட்டு கொல்லணும் அப்படின்ற மாதிரி மிஷின்ல அங்க இருக்க எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த காதர் கானை நமக்கு காமிக்கிறாங்க. டான்சர் ஒருத்தவங்க ஆடிக்கிட்டே இருக்க இந்த கானும் அது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி இதை சுபாஷ் பாத்தீங்கன்னா சாஸ்திரி அப்படின்ற இவரோட சீனியர் ஆபீசருக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. நான் இப்ப பொசிஷன்ல தான் இருக்கேன், அதனை சுட்டு கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா சுபாஷ் உள்ள போக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கேமரா மூலமா பாத்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் சுபாஷ் வச்சுக்கிட்டு இருந்த கேமரால பாத்தீங்கன்னா சின்னதா தடங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விஷுவல் தான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த விஷுவல்ல அந்த காதற்கான சுபாஷ் சுட்டு கொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த சுபாஷோட சிக்னல் அப்பயே கட் ஆயிட்டு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்ற எந்த ட்ரேஸுமே இருக்காது. ஒரு 5 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருக்க ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர்கிட்ட பேக் கொஞ்சம் பாத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு வெளியே போக அந்த இடம் பாத்தீங்கன்னா வெடிச்சு தரமட்டமாகுது. இந்த சீன் இதோட கட் ஆகி அந்த ராவோட சீனியர் ஆபீசரான சாஸ்திரி இருக்கா இல்லையா, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது அப்படின்னு மாதிரி வேகமா கூப்பிடுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காதர் கான் செத்துட்டான் அப்படின்னு மாதிரி நீங்க மிஷினை க்ளோஸ் பண்ணீங்க, ஆனா இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு, அது எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்ல அந்த வீடியோல இருக்கிறது பாத்தீங்கன்னா காதர் கான் தான். நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, எனக்கு நீங்க கொடுத்த அடிக்கு நான் திருப்பி பதிலடி கொடுக்க வேணாமா, உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ ரிசீவ் ஆயிருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததும் நம்பவே முடியல. அந்த சுபாஷ் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்தது. ஆனா அந்த மிஷினை அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு தான் இறந்துட்டு போனாரு. இது என்ன நடக்குதுன்னு எங்களால புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு பயங்கரமா திட்டுறாங்க. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அவன் இன்னும் 15 நாளுக்குள்ள அட்டாக்கு பிளான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நீ தான் தடுத்து நிறுத்தி ஆகணும், உடனே உன்னோட டீமை வர சொல்லணும்னு சொல்ல இவரும் வேகமா தன்னோட டீம்ல இருக்க பெஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாரையும் உடனே இங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி மெசேஜை பாஸ் பண்ண ஜெய் எங்க அப்படின்ற மாதிரி இவரே கேட்கிறாரு. கட் பண்ணி ஸ்ரீலங்கால இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு டெரரிஸ்ட பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு அவர் நண்பர் கூட வந்திருப்பார். வந்ததும் கரெக்டா பிளான் படி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்க கையை மீறி சில விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. அங்க சண்டையிட வேண்டிய சூழல் உருவாகுது. அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டையை போட்டுட்டு அந்த நபரையும் சுட்டு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அங்க ஒரு லேடி இருக்கிறத பாக்குறாங்க. இந்த லேடி யாரு, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது நான் ஒரு கூலி தொழிலாளி, நான் ஃபேக் பாஸ்போர்ட் அடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி என்ன கூப்பிட்டு வந்தாங்க, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ண என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் அவன் நல்ல மாதிரி தான் தெரியுறா, அவளை ட்ராக் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவளை அனுப்பி விடுறான்னு சொல்ல கட் பண்ணி இவரோட வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ஸ்ரீலங்கா போன விஷயம் பாத்தீங்கன்னா இவரோட அண்ணனான சுபாஷ் அப்படின்றவரை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான். அண்ட் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது வீடு மொத்தமும் சுபாஷோட பிரசன்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம். அண்ட் இவரோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அண்ணன் மாதிரியே நீயும் போயிடாத, உனக்காக குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ, உன்னோட அண்ணன் போகும்போது வேலை விஷயமா தான் போனா, வரும்போது நாட்டுக்காக உயிரை விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, அவன் பணத்தை கூட எங்களால பார்க்க முடியல, அந்த வேதனையை நீயும் கொடுத்துறாதரா அப்படின்ற மாதிரி புலம்ப இவருக்கு ரால இருந்து மெசேஜ் வருது. உடனடியாக கிளம்பிட்டாரு. கட் பண்ணா சாஸ்திரி முன்னாடி உட்காந்து உன்னோட அண்ணனோட ஃபைல் எல்லாத்தையும் பார்த்திருப்ப அப்படின்ற மாதிரி நம்புறேன், இப்ப வந்திருக்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த நம்பர் உயிரோட இருக்கா இல்லையா, அந்த விஷயத்த சொல்ல இவரால் நம்பவே முடியல. அது கூடவே அவன் ஏதோ பெருசா ஒரு பிளான பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்ல இவர் பாத்தீங்கன்னா இந்தியா பார்டர்ல ஏதாவது டிரான்சாக்சன் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க நேபாள அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா நிறைய ரேடார்ஸ் எல்லாம் பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கும். இந்த ட்ரக் பாஸ் ஆனா அதே சமயத்துல வேற ஒரு ஊர்ல ஒரு நபருக்கு நிறைய பணம் எல்லாம் டிரான்சாக்சன் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதை ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ஜெயோட டீமை பாத்தீங்கன்னா அதுல இறங்க சொல்றாரு. ஜெய் பாத்தீங்கன்னா நேபாளுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தயாராக இன்னொரு இடத்துல பெரிய டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சரஸ்வதி அப்படின்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறார். கட் பண்ணி இவர் நேபாளையும் அந்த டிரான்சாக்சன் பண்ற ஆளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேற ஒரு ஊருக்கு கிளம்புறாங்க. கட் பண்ணி இது சரி நேபாளில காமிக்கிறாங்க. ஹீரோ போய்கிட்டே இருக்கும்போது வண்டியில பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டை பத்தி தெரியும்ல, இந்த பாட்டை ஆஃப் பண்ண சொல்லிட்டான்னு சொல்ல இவரோட நண்பர் ஆஃப் பண்ண மாட்டேன்றார். அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரால ஒரு சின்ன சாதாரண ஏஜென்ட்டா இருந்தப்போ அப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இவரை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட நல்லா பேசி இவர்கிட்ட மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவர் பாத்தீங்கன்னா காதல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் தெரிய வருது அவங்க ஒரு NIA ஏஜென்ட் அப்படின்றது ஒரு நபர் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவரோட ஐடென்டிட்டியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஆனா அவங்களோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா வைஷ்ணவி அப்படின்றது தான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ ரால ஏஜென்ட்டா இருக்கப்பா, அதை மறந்துடாத, சின்ன சின்ன டைவர்ஷனுக்குல இப்படி டைவர்ட் ஆகுற பொண்ணுகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிடாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இவருக்கு மனசு கஷ்டம், தன்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கார். கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. நேபாளுக்கு வந்துட்டாரு.
இருக்கார் இல்லையா, அந்த ட்ரக் எப்பப்பெல்லாம் கிராஸ் ஆகுதோ அதை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல அந்த இடத்துல போய் நின்னுகிட்டே இருக்காரு. அது கூடவே பாத்தீங்கன்னா காதர் கானோட சில ஆளுங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரோட சோர்ஸ் மூலமா இவருக்கு தெரிய வர அந்த ஆளுங்களை பத்தி விசாரிக்கணும்னு ஊர் மார்க்கெட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன சண்டை ஆகி போகுது. இதனால அங்க இருக்கிற எல்லாருக்கூடயும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவர் எதிர்பார்க்காத ஒரு நபரோட என்ட்ரி, இவரை ஏமாத்திட்டு போனாங்க இல்லையா அவங்களோட என்ட்ரி. இதை பார்த்த உடனே இவரால் தாங்கவே முடியல. அவன் என்னோட டீம்ல இருந்தா அப்படின்னா என்னால ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது, உடனடியா வேற டீம் மாத்துங்க அப்படின்ற மாதிரி இவரோட சீனியர் ஆபீசருக்கு போன போட ஆனா எந்த பயனும் இல்ல, அவங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சாஸ்திரியை பாத்தீங்கன்னா வேகமா ஒரு நபர் வந்து பாக்குற சிசிடிவி கேமரால ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபுட்டேஜ் எரர்னு வருது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது பழைய வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இடம்னு கேட்கிறாரு. அவங்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சீக்கிரட்டான இடம் அப்படின்ற மாதிரி தெரியுது. வேக வேகமா அங்க கிளம்புறாரு. ஆனா அதே சமயத்துல நேபாள்ல இருக்க ஹீரோவும் ட்ரக் இன்னைக்கு டிரான்சாக்சன் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு அங்க போய் நினைக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல டிரான்சாக்சன் பண்ற நபரை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி அந்த லேடி போனாங்க இல்லையா, அந்த லேடியும் டிரான்சாக்சன் நடக்கிறதுக்குள்ள பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த நபரை தேடி போய்கிட்டே இருக்காங்க. எதர்ச்சியா கண்ணில் மாட்ட துரத்தி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு கட்டத்துல பிடிச்சி அடிச்சு கேட்கும்போது ஒரு ப்ளூ கலர் கோட் போட்டவன் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனா, நான் அவங்கிட்ட தான் கொடுத்த வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த ராக்கு பாஸ் பண்றாங்க. கட் பண்ணா அவன் ஏர்போர்ட்ல இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த ரெண்டு லேடியும் அங்க வேகமா கிளம்புறாங்க. இன்னொரு சைடு ட்ரக்கை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்னுகிட்டு இருக்கா இல்லையா, அந்த ட்ரக் அங்க கரெக்டா கிராஸ் ஆகுது. இதனால அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக கையை எல்லாத்தையும் காமிக்க ஆனா ட்ரக் நிறுத்துற மாதிரி தெரியல. இவங்க எல்லாரையும் தட்டி விட்டு வேகமா போய்கிட்டே இருக்க பின்னாடி வண்டியில சேஸ் பண்ணி அந்த ட்ரக்கை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல சாஸ்திரியும் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி உள்ள போனார் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு இடம் மட்டும் திறந்திருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா 1945ல இருந்து 1949 வரைக்கும் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இது சாதாரண ஃபைலா இருந்தா பரவாயில்ல, இது சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணப்பட்ட சுபாஷ் சந்திர போஸோட ஃபைல் அப்படின்ற மாதிரி தெரிய பதட்டமாய் போய் நிக்கிறாரு. அது இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அது உதவி இருக்காங்கன்னு சொல்ல அலண்டு போயிட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்த ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் அந்த வண்டியை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அந்த வண்டி மேல ஏறிடுறாரு. அண்ட் உள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்கலான்னு போக என்ன பாப்பாருன்னு தெரியாது. அந்த சமயம்னு பார்த்து வண்டியில இருந்து கீழே விழுறாரு. அண்ட் இவரோட நண்பரும் இவரை காப்பாத்த உடனடியா இவரோட சீஃபுக்கு போன் அடிச்சு வண்டி ஃபுல்லா நான் செக் பண்ணிட்டேன், அதுல உள்ள ஒண்ணுமே இல்ல, நம்மள தசை திருப்பத்துக்காக ஏதோ பண்ணிருக்காங்க, அண்ட் நமக்குள்ள ஏதோ கருப்பாடு இருக்குன்னு சொல்ல இவரும் அந்த ஃபைல காணோம் அப்படின்ற மாதிரி இருக்காரு இல்லையா, அதனால உடனடியா இங்க வாங்கன்னு சொல்றாரு. இன்னொரு சைடு அந்த ஏர்போர்ட்டுக்கு போன லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த ப்ளூ கலர் கோட் போட்ட ஆளு உள்ள போறாரு. அவரை பிடிக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ண ஆனா பிடிக்க முடியாம போயிடுது. கட் பண்ணி எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. காணாம போன அந்த ஃபைல்ஸை பத்தி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல சில ராணுவ ரகசியங்கள்லாம் இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ் வெளி உலகத்துக்கு தான் அந்த குறிப்பிட்ட நாள்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்கு. அந்த ஃபைல்லையும் அதை பத்தின விஷயங்கள் சிலது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைல் உடனடியா எனக்கு வந்தாகணும், இது ராணுவ ரகசியம் கூட. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த காதர் கானை அழிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் கிளம்புறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காதர் கான் ஜார்டன் அப்படின்ற ஊர்ல பதுங்கி இருப்போம். அந்த விஷயம் தெரிஞ்சதால அங்க போய் ஒரு பெரிய பிளான போடுறாங்க. அவனை ஒரு இடத்துல இறங்க வச்சு அந்த இடத்துல அவனை போட்டு தள்ளணும் அப்படின்றதுதான். இதுக்காக எல்லாரும் பொசிஷன்ல காத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் ஸ்னைப்பர் எல்லாத்தையும் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல இவரோட சீனியர் ஆபீசரும் டெல்லியில இருந்து இவருக்கு கமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவரோட சீனியர் ஆபீசருக்கு ஒரு விஷயம் வந்து சேருது. அந்த ப்ளூ கலர் கோட் போட்ட நபர் ஏர்போர்ட்ல இருந்து யாருக்கும் தெரியாம தப்பிச்சு போனாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவரோட முகம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கேப்சர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தான். அது யாரு என்னன்னு தேடிக்கிட்டே இருக்க இந்த சைடு ஹீரோவும் சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல தான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டான்ஸரை காமிச்சாங்க இல்லையா, அந்த டான்ஸர் அங்க நடந்து போய்கிட்டு இருக்க விஷயத்த பாக்குறாங்க. இதனால ஹீரோயினுக்கு உடனடியா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க யாருக்கும் தெரியாம அந்த டான்ஸரை ஃபாலோ பண்றாங்க. கட் பண்ணி இன்னொரு சைடு அந்த காதர் கான் வண்டியில அங்க வந்துகிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவங்க பிளான் போட்டு வச்ச மாதிரி ஒரு வயசானவர் கார் முன்னாடி போய் விழ எல்லாரும் இறங்கி அந்த வயசான நபரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு துரத்திக்கிட்டே போன ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த டான்ஸரை பிடிச்சி கேட்கும் போது சுபாஷ் எனக்கு உதவி பண்ற அப்படின்ற மாதிரி சொன்னா அன்னைக்கு ஒரு துப்பாக்கி சுடு சத்தம் கேட்டது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொல்ல இவங்க மேற்கொண்டு மிரட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க நான் வேற ஒரு நபரை பார்த்தேன், சுபாஷ் கூட வேற ஒரு நபர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நபர் யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது இந்த சைடு சீனியர் ஆபீசருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த முகம் யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த முகம் வேற யாரும் கிடையாது, சுபாஷ் கூட போன சுபாஷ் மிஷனுக்கு கூட போன இன்னொரு நபரான குல்தீப் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்க இந்த சைடு ஹீரோவும் ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பா இல்லையா, கரெக்டா காதர் கான் வெளியே வர்றாரு. ஆனா அவர் பின்னாடி ஒரு ஷாக்கிங்கான சம்பவம். இவங்க இப்ப கண்டுபிடிச்சாங்க இல்லையா, சுபாஷ் கூட மிஷின்ல இருந்த குல்தீப் அப்படின்ற நபர், அந்த நபர் பாத்தீங்கன்னா கார் பின்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் ஹீரோக்கு யார சுடுறது அப்படின்ற மாதிரி தெரியல. தான் அண்ணனுக்கு என்ன ஆச்சு, அவனை யார் கொண்டாங்க அப்படின்றது இன்ன வரலையும் புரியல இல்லையா. இதனால காதர் கானை சுடாம பின்னாடி இருக்க அந்த குல்தீப்பை சுட
மிச்சம் எல்லாரும் வண்டி எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி குல்தீப்பை விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வர மாதிரி தெரியல. உன் அண்ணனை யார் கொன்னாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்ல இவர் போட்டு மடி அடிக்கிறார். பக்கத்துல இருக்க எல்லாருமே அவன் செத்துருவான்டா, அவனை விடுடான்னு சொல்லி ஒரு இருட்டு ரூமுக்குள்ள பூட்டி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இருட்டு ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு போனும் கன்னு எடுத்து வந்து வச்சுட்டு போறாங்க. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு மாதிரி இந்த நபர் யாருக்கும் தெரியாம அங்க இருந்து தப்பிச்சு போன்ல ஏதோ ஒரு விஷயத்த டைப் பண்ணிக்கிட்டே இருக்க அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பின்னாடி எல்லாரும் துரத்தி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல கன்னை காமிச்சு அவர் பிடிக்க அந்த சமயம் பார்த்து சாஸ்திரி வந்துட்டார். சாஸ்திரி கிட்ட கன்னை காமிச்சு நீங்க என்ன இப்ப தப்பிக்க விடலன்னு வைங்களேன், இவனை சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி கன்னை காட்டி அந்த ட்ரிகரை அழுத்தலான்னு போக ஹீரோ வேற வழி இல்லாம அந்த இடத்துல இவரை சுட்டு கொள்ள வேண்டியதா போயிடுச்சு. இதனால சாஸ்திரி செம்ம கடுப்பாயிட்டார். உனக்கு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, அந்த காதற்கான நெருங்கிறதுக்கு இவன் மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரம், அதையும் அழிச்சிட்டியா, உனக்குள்ள இருக்கிறது எல்லாமே உன் அண்ணனை கொண்டவனை கொல்லணும் அப்படின்ற வெறி மட்டும்தான், இது இங்க சரிப்பட்டு வராது, இப்பறத்துல இருந்து நீ இந்த இடத்துல கிடையாது, நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரால இருந்து டிஸ்மிஸ் பண்ண ஹீரோ எதுவும் பேசாம நிக்கிறார். அண்ட் மிச்சம் எல்லாருமே அங்கிருந்து கலைஞ்சு போக கட் பண்ணி ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இவரோட நண்பரும் அண்ட் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க வராங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ண, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல, இதுக்கப்புறம் நமக்கு எப்படிடா லீட் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குல்தீப்போட போனை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. நான் இது எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணேன் அப்படின்னு மாதிரி போனை காமிக்க போன்ல பாத்தீங்கன்னா அந்த குல்தீப் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லொகேஷனை சர்ச் பண்ணி பார்த்திருப்பான். அந்த லொகேஷன்ல தான் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா அங்க நான் கிளம்ப போறேன்னு சொல்ல இவரோட ஃப்ரெண்டும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் நான் என்ன நடந்தாலும் சரி உன் கூடவே தான் வருவேன் அப்படின்னு மாதிரி ஒன்னா கிளம்புறாங்க. அந்த இடத்த ரீச் பண்ண உடனே அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். எதிர்க்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குள்ள யார் இருக்கா அப்படின்னு மாதிரி செக் பண்ணி பார்க்க நூத்துக்கணக்கான ஆளுங்க கன்னோட நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு நபர் மட்டும் ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இங்க ஏதோ தப்பு நடக்குது, அதை கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள போந்து அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு அந்த ஒரு நபர் யாரா இருக்குன்னு போய் பார்க்க அங்க பார்த்தா அந்த காதர்கான் இருக்கா இல்லையா, அவர் தான் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. கண்ணை காமிச்சு உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு மாதிரி மிரட்டு அவர் ஒரு மாதிரி பயந்து போயிட்டாரு. ஆனா காதர்கான் இல்ல, நான் வெறும் டிராமா ஆர்டிஸ்ட் மட்டும் தான், எனக்கு சீன் பேப்பர்லாம் கொடுத்து இந்த மாதிரி நடிக்க சொல்லுவாங்க, நான் நடிச்சு காமிப்பேன், அவ்வளவுதாங்க, மத்தபடி ஒன்னும் இல்ல, எனக்கு கொண்டுடாதீங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவனை வச்சா இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க, இவனை நம்ம கூடயே கொண்டு போய் ஆகணுமே அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா ஒரு சீக்ரெட்டான பேஸ்ல காமிக்கிறாங்க. இந்த நபர் அங்கிருந்து தூக்கிட்டு வரும்போது இந்த நபர் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்திருக்கும். அந்த போட்டோவை ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுல ஒரு சின்ன பொண்ணோட புகைப்படம் இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கான்னு பார்க்க முடியுமான்னு இவரோட நண்பர்கிட்ட சொல்ல அவர் சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது ஒரு பொண்ணு பாஸ்போர்ட் அடிச்சு தர அப்படின்னு மாதிரி பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் இவங்க. இதை பார்த்த உடனே இவங்க இப்ப டிராக்கிங்ல தானே இருக்காங்க, அவங்களோட இடத்துக்கு போய் நம்ம விசாரிக்கலான்னு கிளம்ப கட் பண்ணி அவங்களோட வீட்டுல நீ யாரு என்ன அப்படின்றது தெரிஞ்சு போயிருச்சு, அவங்க மறதியா உண்மையை சொல்லு, வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டோல காதர்கான் கூட பாத்தீங்கன்னா ஒரு நபர் நின்னுகிட்டு இருப்பார், அன்வர் ரகுமான் அப்படின்றது, அவர் தான் இவங்களோட அப்பா. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அவர் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் சயின்டிஸ்டா இருப்பார். தன்னோட ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல போய் கையை காலெல்லாம் பூச்சிருப்பார். எந்த ஃபண்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அண்ட் பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருக்கணும் அப்படின்றது ஆசை. ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா நடக்காம போயிடுது. இந்த சமயத்துலதான் இவர் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வெளியே வருது. ஆனா அது மூலமாவே இந்தியாவே இவர் எக்ஸ்போஸ் பண்ணுது. இதனால இந்தியா மேல கடும் கோபத்துல இருக்கும்போது தான் அந்த காதர்கான் உள்ள வர்றாரு. உனக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தரேன், நீ எனக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காதர்கானோட மாஃபியாக்கு இவரை சேர்த்துக்கிறாரு. இவர் புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சு காதர்கான் கிட்ட கொடுக்க அவர் பெரிய ஆளாகிட்டே போய்கிட்டு இருப்பாரு. ஆனா ரெஸ்பெக்ட் அப்படின்றது இவருக்கு சுத்தமா கிடைச்சிருக்காரு. காதர்கானோட இடத்துக்கு போனாதான் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த இடத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த குல்தீப் இருக்கா இல்லையா, அவரோட பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்தியாவுக்கு அது மூலமா உதவி செய்ய ஆரம்பிச்சு அந்த காதர்கான சரியான முறையில பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி என்னோட அப்பா பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ஆளு, நீங்க ஒரு அடி வச்சீங்க அப்படின்னா அவர் 3 அடி முன்னாடி இருப்பார், அவர்கிட்ட நெருங்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்ல, ஆனா முன்னாடி இருக்கிறது யாரு, ஹீரோ தான் இல்லையா, ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம், அது மூலமா அவனுக்குள்ள நம்ம புகுந்துடலாம் அப்படின்ற மாதிரி பெரிய ஸ்கெட்ச். அதோட முதல் படியா இந்த காதர்கான் இருக்காரு இல்லையா, அவர் கூட ஹீரோ இருக்க மாதிரி ஒரு வீடியோவை வைரல் ஆக்குறாரு. இந்த விஷயத்த இவரோட சீனியர் ஆபீசர் பார்த்து ஹீரோவை சுட்டு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆணையை கொடுத்துடுறாங்க. ஆனா இவர் போட்ட ஸ்கெட்ச் இவங்களுக்காக இல்ல, அந்த அன்வர் ரகுமான் இருக்கா இல்லையா அவருக்காக.
அவரும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற சேட்டலைட் மூலமா வேற ஒரு நபருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அந்த நபர் பாத்தீங்கன்னா காதர் கான் ஒரு ஃபேக்கான ஆளு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்த ஹீரோவோட டீமும் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல கனெக்ஷன் லாஸ்ட் ஆக சரௌண்டிங் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அங்க எங்கேயோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி மார்க் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் ஒரு சீனியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா அங்க வர. ஆனா அவர் பாத்தீங்கன்னா சந்திரபோஸ் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, ஆனா அந்த ஃபைல்ல என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வரலாற்று விஷயங்களை சொல்லி அங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அந்த சரௌண்டிங்ல இருக்க இடத்துக்கு கொண்டு போய் விட்டார். ஆனா அவங்களும் பயங்கர மோட்டிவேட் ஆகி அங்க எங்கேயாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க ஒரு டனல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த டனலுக்குள்ள போய் அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ரஹ்மான் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவரும் எல்லாரையும் லாக் பண்ணி வச்சுட்டு இவர் பண்ண பிளான் என்ன அப்படின்றத கெத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவர் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு இல்லையா, இவரே மாஸ்டர் மைண்டா நிறுத்தி இருக்கலாம். ஆனா நிறுத்தல. அது ஏன் தெரியுமா? காதர் கான் அப்படின்றது வெறும் இமேஜ் மட்டும் தான், அவருக்கு பின்னாடி செயல்பட்டது எல்லாமே இவர் தான். இப்ப காதர் கானை நிறுத்திட்டோம் அப்படின்னா எல்லாரோட பார்வை அவர் மேலதான் இருக்கும், இவரை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இல்லையா. அதனாலதான் காதர் கான் மாதிரியே ஒரு நபருக்கு ஆபரேஷன் செஞ்சு காதர் கானாவே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆபரேஷன் செஞ்ச டாக்டரும் உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுதான் ஸ்டார்டிங் சீன்ல வெளிநாட்டுல ஒரு பையன் பாம் வச்சுட்டு போவான் இல்லையா, அந்த நிகழ்ச்சியை நடத்திருப்பாங்க. கட் பண்ணா இன்னும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சந்திரபோஸோட ஃபைலை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா யாருக்கும் தெரியாம சந்திரபோஸ் பாத்தீங்கன்னா போராடணும் அப்படின்றதுக்காக ஒரு நியூக்ளியர் ஸ்பேஸ பாத்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருப்பாரு. அது யார் கண்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, சீக்கிரட்டா இருந்திருக்கும். இந்த ஃபைலை தூக்கிட்டு வந்தது மூலமா அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா. இது எப்படி தெரியுமா இருக்கு, உங்க கையை வச்சு உங்க கண்களை குத்துற மாதிரி நீங்க சந்திரபோஸோட எல்லாத்தையும் சீக்ரெட் அப்படின்ற பேர்ல ஒளிச்சு வச்சுட்டீங்க, அதை பயன்படுத்தி நான் அழிக்கணும்னு நினைச்சேன், அதுதான் இப்ப பயன்பட போகுது, நீங்க எல்லாரும் தீந்தீங்க அப்படின்ற மாதிரி நியூக்ளியர் மிசைலை லான்ச் பண்ணலான்னு போக ஹீரோவும் எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. இந்திய மக்கள் பாவம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மலாம் புலம்ப. அப்பதான் இன்னொரு மேட்டரை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் இது இந்தியால விடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, என்னோட மொத்த பிளானுமே வேற அப்படின்ற மாதிரி அந்த மிசைல சைனா பக்கம் திருப்ப இதை தெரிஞ்ச சைனாவும் நம்மளும் பதிலடி கொடுத்தாங்கணும், அது அந்த மிசைல் நம்மள நோக்கி வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு ஆயுத்தமாகறாங்க. இவரோட பிளான் என்ன அப்படின்னா இந்தியாவை அழிக்கணும் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல, இதே மாதிரி வெல் பவரா இருக்க ஒரு கண்ட்ரியால மட்டும்தான் முடியும். அப்பதான் சைனா எனக்கு பிளானுக்கு வந்தது, இந்த மிசைல லான்ச் பண்றது மூலமா இந்தியால இருந்து மிசைல் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சைனாக்காரங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க பொறுத்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் இவரோட பெரிய பிளான், இந்தியாவை தரமட்டமா அழிக்கணும் அப்படின்றது தான். மிசைல் இந்தியால இருந்து சைனாக்கு போகுது அப்படின்ற விஷயம் ராக்கு தெரிய வருது. இதை யார் பண்றாங்கன்னு தெரியல. உடனடியா அந்த மிசைலை நிறுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த சுத்து வட்டாரத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஜெட் அனுப்பி விட்டுறாங்க. அது இந்த சைடு சைனாவும் பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ரஹ்மான் அந்த மிசைலை லான்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அப்பதான் சாஸ்திரி இருக்காரு, அவருக்கு தெரிய வருது தன்னோட டீம் அங்கதான் இருக்காங்க அப்படின்ற விஷயம். அவனு நான் என்னதான் டிஸ்மிஸ் அப்படின்ற பேர்ல அனுப்பியிருந்தாலும் அவனுக்குள்ள நாட்டோட வெறிதான் ஓடிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பா நம்ம எல்லாரையும் அவன் காப்பாத்துவான் அப்படின்ற மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த விலங்க எல்லாத்தையும் அவுத்துட்டு அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சு அந்த ரஹ்மானை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துல அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த மிசைலை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒண்ணுமே முடியல. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அதை ஸ்டாப் பண்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி சைனாவும் அவங்க தொடுக்கிறத அந்த போரை வாபஸ் வாங்க அந்த இடத்தையே சுக்குநூறு அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெட் வந்தது இல்லையா, அந்த ஜெட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்த அழிக்கணும்னு போக ஹீரோவும் அவரோட டீமும் வெளியே வரத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே அந்த சாஸ்திரிக்கு பயங்கர சந்தோஷம், அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு மெடல் எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த போஸோட ஃபைல் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற நிறைய விஷயங்களை ஹீரோ படிக்கிறார். சில விஷயங்கள் மறைஞ்சு கிடக்கிறது தான் நல்லது, இது வெளியே தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி இவரோட நண்பர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அடுத்த மிஷனுக்கு போகலாமா அப்படின்னு மாதிரி பாரிஸ்க்கு கிளம்புறாங்க. கற்பனா காதர் கானோட பொண்ணு அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. உங்களுக்கு நான் பழி வாங்குவோம் அவங்க கிளம்ப இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.